ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எனக்கு மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது, எத்தனை வருஷம் நான் ஒடிசாவில் இருந்தேன், எத்தனை வருஷம் தமிழ்நாட்டில் இருந்தேங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருமே ப்ளீஸ் என்னுடைய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவுக்கு நீங்கள் லைக் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2012 வருஷம் டிசம்பர் லாஸ்ட்டில் தான் எனக்கு மேரேஜ் ஆணுச்சு. இப்போ 2025. அப்போது எனக்கு மேரேஜ் ஆகி 13 வருஷம் ஆகுது. அதில் நான் இங்கே எனக்கு மேரேஜ் ஆனவொடனே இங்கே தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் முழுக்க நான் வந்து இங்கே இல்லவே இல்லைங்க. ஒரு 6 மாதம், ஒரு 3 மாதம், ஒரு 7 மாதம் அந்த மாதிரி தான் இங்கே இருந்திருக்கிறேன். அப்புறம் ஃபுல் நாளுமே நான் தமிழ்நாட்டில் இருந்து தான் இருந்திருக்கிறேன். அது வந்து எதுக்காக வேண்டி இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி ஏன் நான் இங்கே இத்தனை வருஷம் தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்த தமிழ்கார பொண்ணுங்களுக்கு எவ்வளவோ பரவாயில்லைங்க, சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க. எவ்வளவோ பரவாயில்ல, கலாச்சாரங்கள் எல்லாமே மாறி இருக்குது. நான் அப்போ கல்யாணம் முடிஞ்சு இங்கே வந்த புதுசுலலாம் ரொம்ப இது பண்ணுவாங்க. எப்படின்னா காலையிலேயே 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடணும். 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருக்குறணும், வெளியில் வரக்கூடாது, வீடு வாசல் நம்மளை விடமாட்டாங்க தூக்குறதுக்கு. ஏன்னு கேட்டால் புது பொண்ணு உள்ளேயே தான் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்கங்க. ரோட்டு பக்கத்தில் போகக்கூடாது, வீட்டுக்கு பின்னாடி வரலாம். வீட்டுக்கு பின்னாடி வந்தாலுமேவும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதேவும் எனி டைம் இப்படி தான் இருக்கணும், சரிங்களா? இப்படியே தான் இருக்கணும். வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும்போது திடீர்னு யாராச்சும் நம்மளை பார்க்க வந்தாங்களுமே இப்படி ஆயிரணுங்க. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாலும் இப்படியே தான் வச்சுக்கிட்டே போகணும். வெளியில் இங்கே வீட்டுக்கு பின்னாடி ஏதாச்சும் நம்ம வேலை பார்க்க வரோம் அப்படின்னாலுமேவும் வெளியில் யாரும் நம்ம மூஞ்சை பார்த்துடக்கூடாதுன்னு யாராச்சும் வந்தால் கூட இங்கே பாருங்கங்க, இந்த மாதிரி துணியை தூக்கிட்டு தான் நம்மளை பார்ப்பாங்க. அந்தளவுக்குலாம் பிரச்சனை இருந்ததுனால எனக்கு பிடிக்கலை, நம்ம தமிழ்நாட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதனால் தமிழ்நாட்டுக்கே போயிட்டோம். அதுக்கப்புறமேட்டி ஒரு பாப்பாலாம் பிறந்தா 2014 தமிழ்நாட்டில் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறமேட்டி பாப்பா பிறந்ததுக்கப்புறமேட்டு தான் நான் இங்கே வந்தேன். அப்போது வந்து 2014 ஒரு 3 மாதம் தாங்க இருந்தேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் இங்கே வருவாங்க, விட்டுட்டு அவங்க தமிழ்நாட்டுக்கே வேலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா இங்கே இப்போ கூட பரவாயில்ல, காட்டு வேலை பார்க்குறனால 300 சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போமெல்லாம் 100 150 மிஞ்சி போனால் ஒரு 200 250 வந்து எந்த சம்பளத்துக்கு வேலை அப்படின்னா, செங்கல் செஞ்சாதாங்க நமக்கு 250 கொடுப்பாங்க. அதாவது இப்போ ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை நான் சொல்கிறேன், சரிங்களா? அந்த மாதிரி இருந்தனால இவங்க வந்து சமாளிக்க முடியாது, நான் வந்து போகிறேன் நான் தமிழ்நாட்டுக்கு அப்படின்ட்டு நீங்கள் விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு ஆஸ்பத்திரிக்கு பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை கூட்டிகிட்டு போகணும், போகலாமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, காட்டு வேலை நான் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு போகும்பாங்க. இல்லை நான் பக்கத்தில் இல்லை போகிறாங்க பஜாருக்கு, நான் அவங்க கூட போட்டானா போகக்கூடாது, நீ இரு, அந்த மாதிரி யாரு கூடயும் போகக்கூடாது, நீங்கள் தான் இருக்கணும், நம்ம வந்ததுக்கப்புறமேட்டு நைட்டு கூப்பிட்டு போய்க்கலாம். நானும் பார்த்தேங்க, ரொம்ப பாப்பாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்ததுனால இது செட் ஆகாது, நான் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வரேன். நான் தமிழ்நாட்டுக்கே போயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே சாப்பாடு விஷயங்கள் எதுவுமே எனக்கு ஒத்து போகலை. அதனால் நான் வந்து இல்லை பாப்பா எல்லாம் 2 பாப்பா எனக்கு, அதனால் 2 பாப்பாவுமே பெரிய பிள்ளையாகட்டும், அதுக்கப்புறமேட்டு நான் இங்கே வந்து செட்டில் ஆகிக்கிறேன், அது வரைக்கும் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு. நான் சொன்னது என்னென்னா மொத்தமே இங்கே வரமாட்டேன்னு தான். ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுன்ட்டாங்க. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீ எத்தனை வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கணுமோ இரு, பாப்பாவுடைய லைஃப் ஒடிசாவில் தான் அப்படின்ட்டாங்க. இப்போவும் பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு யோசித்து இடையில கூட கொஞ்சம் பிரச்சனை வரும்போது கூட அவங்க ஒரு 8 வருஷமாக இங்கே ஒடிசா வராமலே இருந்தாங்க, தமிழ்நாட்டிலே வேலை பார்த்தாங்க. இப்போ இங்கே வந்துட்டு இல்லை இப்போ அம்மா அப்பாலாம் கொஞ்சம் பரவாயில்ல, ஊரில் உள்ள கலாச்சாரங்கள் எல்லாமே மாறிடுச்சு, இப்போ நீ போய் செட்டில் ஆகலாம். அப்போவுமே நான் வந்து யோசித்து பார்த்தேன். அப்போ நம்ம பசங்களாம் சின்ன பசங்களாக இருந்தாங்க, இப்போ நம்ம பொண்ணுங்க எல்லாமேவும் பெரிய பிள்ளைங்களாயிட்டாங்க. அப்போவுமே பாப்பா 5 முடிச்சிட்டா. இதுக்கு மேலே அப்போ வந்து உன் லைஃப் அங்கேன்னு சொல்லி சொன்னதுனால வாடா நம்ம அங்கேயே போய் இருந்துக்கலாம்னு அவட்டையுமே கேட்டதுக்கு சரிம்மா அப்போடைய ஊர் அதானே, நம்ம அங்கேயே போய் இருந்துக்கலாம். இப்போ அதனால் ஓரளவு எனக்கு பரவாயில்ல, இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் செட்டில் ஆயிடுச்சு. அதனால தான் 1.5 வருஷம் இருக்கிறேன். அதுவுமே ஹஸ்பண்ட் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, இப்போ தாப்பா தமிழ்நாடு ட்ரெயின் போய் ஒடிசாவில் அப்படியே செட்டில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி என்னை கூட நக்கல் அடிப்பாங்க. அந்த அளவுக்கு அப்போ நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டோம், அவ்வளோ ஒரு கொடுமைகளெல்லாம் அனுபவித்தோம். எங்கேயுமே போகக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, எதை பண்ணாலும் ஒரு தப்பு, ஒரு குத்தம். இதெல்லாம் விட காலையில் 4 மணிக்கெலாம் எழுப்பி குளிக்க சொல்லிவிட்டு, 4 மணிக்கு யாருமே எந்திரிக்க மாட்டாங்கங்க. எந்திரிச்சு நம்ம குளிக்க சொல்லுவாங்க. 7 மணிக்கு சாப்பாடு ஆக்குறதுக்கு நீ 6 மணிக்கெலாம் சாப்பாடு ஆக்கிடணும், நம்ம 6 மணிக்கெலாம் சாப்பாடு ஆக்கணும். அந்த மாதிரிலாம் நிறைய டார்ச்சர், நிறைய கொடுமைகள்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். இப்போ வந்து எவ்வளவோ பரவாயில்லைங்க, நாங்கள் சுடிதார் போடுறோம், நைட்டி போடுறோம், அங்கே எங்கே சுற்றுறோம். என்னதான் நம்ம தமிழ்கார பொண்ணு இல்லைங்களா, நம்ம தமிழ்நாட்டில் எப்போ நினச்சாலும் நம்ம எங்கேனாலும் போவோம், எங்கேனாலும் வருவோம். அப்படிலாம் இருந்துட்டு நம்ம இங்கே வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுனால எனக்கு அப்போ இருக்க பிடிக்கலை.
இப்போ வந்து இங்கே தான் செட்டில் ஆகுன்னு சொல்லி முடிவாகி இப்போ வந்து ஒரு 1.5 வருஷங்கிட்ட ஆயிடுச்சு. 1 வருஷத்துக்கு மேலேயே ஒரு 1 1/4 வருஷங்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை. ஏன்னா பாப்பா 2 பேருமே நிறைய சப்போர்ட் பண்ணுவாளுங்க. அதனால் எனக்கு இங்கே இருக்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் அப்படியே இங்கே நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். இதுதாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினச்சது. இப்போ தான் நாங்கள் புதுசாக வீடியோ போடுறோம். எங்களுடைய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மாத்திரம்தான் எங்களுக்கு என்னென்ன வீடியோ போடணும்னு சொல்லி தோணும். இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் சொன்னேன். இதுக்காக வேண்டி தான் நான் இத்தனை வருஷம் நான் வந்து ஒடிசாவில் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்துட்டு மறுபடியும் இப்போ பாப்பாலாம் பெரிய பிள்ளை ஆனதுனால தான் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன். பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.